ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முகேஷ் அம்பானியோட வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே ஜியோ சிம்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது என்னவோ முகேஷ் அம்பானி தான். இவர் எக்கச்சக்கமான பிஸ்னஸையும் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள பிக்கெஸ்ட் பணக்காரர்களில் இவர் தான் நம்பர் 1 பணக்காரர். ஆசியாவில் உள்ள ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ்லேயே முதல்ல உள்ள 5வது இடத்துல இவர் இருக்கார். அப்புறம் இந்த உலகத்தில் உள்ள டாப் 10 பணக்கார பட்டியல்லையும் இவர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவரோட மொத்த நெட்ஒர்த்து கிட்டத்தட்ட 7,18,000 கோடி ரூபாயாம். இவரோட ஒரு நாள் இன்கம் 163 கோடி ரூபாயாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவரோட 1 மணி நேரத்தோட டைமில் இவர் 11 லட்சம் ரூபாயை சம்பாதிக்கிறாராம். இது எல்லாத்துக்குமே இவரோட பிஸ்னஸ் அப்புறம் இவரோட மைண்ட் செட் தான் முழுக்க இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க காரணம். அது மட்டும் இல்லாமல் இவர் வச்சுருக்க கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட 2,30,000 பேருக்கு மேலே இவரோட கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. என்ன தான் இவர் பெரிய பணக்காரராக இருந்தாலுமே இவருக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பாராம். நம்ம எல்லாருக்குமே ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குல்ல, அது மாதிரியே அந்த ஒரு ஆசையும் முகேஷ் அம்பானிக்கும் வருது. அவர் நினைக்கிற வீடு நம்ம இருக்க மாதிரியான வீடு இல்லை, ரொம்ப பிரம்மாண்டமான வீடாக கட்டணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. இந்த வீட்டுக்கு ஆண்டிலியா அப்படிங்கிற பேரையும் சூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆண்டிலியாங்கிறது அட்லாண்டிக் ஓசனில் உள்ள ஒரு சூப்பரான தீவோட பேர் தானா. ஆண்டிலியாங்கிற இந்த ஒரு பேரை தான் முகேஷ் அம்பானியோட வீட்டுக்கும் வச்சுருக்காங்க. இந்த ஒரு வீடு கட்ட மும்பையில் கும்லா ஹில்ஸ் கிட்ட உள்ள ஆல்டமவுண்ட் ரோட்டில் இந்த ஒரு வீடையும் கட்டலான்னு லேண்டையும் சூஸ் பண்ணுறாங்க. இந்த லேண்டோட சைஸ் கிட்டத்தட்ட 4 லட்சம் சதுரடியாம். அதுக்கப்புறமா அம்பானி வீட்டோட கன்சல்டிங் ஒர்க்குக்காக ஆஸ்திரேலியாவில் உள்ள லிக்டன் ஹோல்டிங்ஸ்ங்கிற ஒரு டீம் கிட்ட இந்த ஒரு கன்சல்டிங் ஒர்க்கையும் கொடுக்குறாரு. இந்த ஒரு வீடை 2 டீமுமே சேர்ந்து தான் கட்டுறாங்க. இந்த வீட்டை 2004 கட்டவும் ஸ்டார்ட் பண்ணி 7 வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த வீடை கட்டுறாங்க. அப்புறம் 2010 தான் இந்த வீட்டையும் கட்டி முடிக்கிறாங்க. ஆனால் அம்பானி 2011 தான் இந்த வீடை குடிபுகிறாரு. இந்த வீடை கட்ட ஸ்டார்ட் பண்ணப்பயே 2005 கிட்டத்தட்ட 9,000 கோடியிலேருந்து 12,000 கோடி வரைக்கும் இந்த வீட்டுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. 2010 வரைக்குமே இந்த ஒரு வீடை கட்டுறதுக்காகவே கிட்டத்தட்ட 15,000 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கா இந்த ஒரு வீட்டை அம்பானி கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான வீட்டில் இந்த வீடே 2வது இடத்துல இருக்குது. இந்த வீட்டோட ஹைட் மட்டுமே 173 மீட்டராம். அப்புறம் இந்த வீட்டில் மொத்தம் 27 மாடி இருக்குதான். இந்த ஒரு வீட்டில் முகேஷ் அம்பானியோட மொத்த குடும்பமுமே இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டிலியாங்கிற வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களே கிட்டத்தட்ட 600 பேர் இருப்பாங்களாம். இந்த வீட்டில் வேலை பார்க்குற 600 பேருக்குமே பெர்மனண்ட்டாக அங்கேயே அந்த ஒரு வேலையை கொடுத்துருக்காராம் அம்பானி. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே லட்சக்கணக்கில் தான் சம்பளம் கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அம்பானியோட கார் டிரைவருக்கு மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பாங்களாம். ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 24 லட்சம் டிரைவருக்காக கொடுக்குறாரு அம்பானி. அதுக்கப்புறமா அம்பானியோட வீட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான இன்டீரியர் டிசைனையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அம்பானி சொல்கிறாரு, நீங்கள் எப்படி வேணாலும் இன்டீரியர் டிசைனை பண்ணுங்கள், ஆனால் ஒரு ரூமில் உள்ள டிசைன் இன்னொரு ரூமில் இருக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு டிசைனிங் ஒர்க்கர்ஸ்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. அதனாலேயே அவங்க வீட்டில் உள்ள 27 மாடியிலையுமே ஒவ்வொரு டிசைனாக பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் ரொம்பவே ரேராக கிடைக்கிற மதர் ஆஃப் பெர்ல்ங்கிற கல்லை ரொம்பவே அதிகமாக வச்சு கட்டியிருக்காங்களாம். அப்புறம் அந்த வீட்டில் உள்ள ரூம்ஸ் எல்லாமே ரொம்பவே க்ளீனாக தான் இருக்குமா. வீட்டு உள்ள ஜிம், அப்புறம் ஸ்விம்மிங் பூல், தேட்டர், அப்புறம் ரொம்பவே பெரிய கார் பார்க்கிங்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஒரு வீட்டில் இருக்கான். நம்ம முகேஷ் அம்பானிக்கு கார்னால் ரொம்ப பிடிக்குமா. அதனாலேயே அம்பானி எல்லா லக்ஸரி கார்ஸையும் வந்தாலுமே அதை வாங்கிட்டு வரான். இவர் வீட்டிலையே கிட்டத்தட்ட 170 கார்ஸை வச்சுருக்காராம். இவர் யூஸ் பண்ணுற கார்ஸ் எல்லாமே புல்லட் ப்ரூஃப் காராக தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா கார்ஸுக்குமே சர்வீஸ் பண்ண வீட்டிலே ஒரு கார் சர்வீஸ் ஸ்டேஷனையும் வச்சுருக்காராம். இவர் யூஸ் பண்ணுற எல்லா கார்லேயுமே எந்த ஒரு ரிப்பேர் வந்தாலுமே வெளியில் அதை சர்வீஸுக்கு விடவே மாட்டாங்களாம். இப்போ நம்ம அம்பானி வச்சுருக்க காரோட பிராண்ட்ஸ் என்னென்னா பென்ஸ், ஆடி, BMW, பென்ட்லி, ஃபெராரி,
லம்போகினி, ரேஞ்ச் ரோவர், ரோல்ஸ் ராய்ஸ்னு எல்லாமே லக்ஸரியஸ் காராக தான் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முகேஷ் அம்பானிட்ட இருக்கிறதுலே ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கார்னா அது ரோல்ஸ் ராய்ஸ் கோஆர்டினேட்டுங்கிற ஒரு கார் தானா. இந்த ஒரு காரோட விலையை கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாயாம். இது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ஒரு எக்ஸ்பென்சிவான வேனும் வச்சுருக்காராம். அந்த ஒரு வேனோட விலை மட்டுமே கிட்டத்தட்ட 20 கோடி தான். இந்த வேனில் 4 ரூம்ஸ் அண்ட் ஒரு மீட்டிங் ரூம் இருக்கான். இதில் குக் பண்ணுறதுக்கு கிச்சன் அப்புறம் டைனிங் ரூம்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கான். இந்த வேன் சுற்றியுமே நிறைய கேமரா இருக்கான். இந்த வேனில் ஃபுல்லாகவே புல்லட் ப்ரூஃபாம். இவர்கிட்ட கார் வேனை தவிர இன்னொரு லக்ஸரியஸான ப்ரைவேட் ஷிப்பும் இருக்கான். இதோட விலை மட்டுமே 600 கோடி ரூபாயாம். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட 3 ப்ரைவேட் ஜெட்டும் இருக்கான். அப்புறமா இந்த ஆண்டிலியா ஹவுஸை இவ்வளோ செலவு பண்ணி கட்டினாலுமே இந்த ஒரு வீட்டோட ஒரு மாத கரண்ட் பில்லை கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாயாம். இந்த வீட்டோட மேலே 3 ஹெலிபேடையும் வச்சு தான் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முகேஷ் அம்பானிக்கு டெம்பிள்ஸ் அண்ட் பீப்புள்ஸுக்கு மணி ஹெல்ப்பும் ரொம்பவே அதிகமாக பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட ரிலையன்ஸ் கம்பெனியில் உள்ள ஒருத்தருக்காக 1500 கோடி மதிப்பிலான ஒரு பெரிய வீட்டையும் இவர் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. எதுக்காகனா ரிலையன்ஸ் கம்பெனியில் 40 வருஷமாக வேலை பார்த்த இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மனோஜ் மோடிங்கிறவருக்கு தான் இப்படி ஒரு கிஃப்டை கொடுத்துருக்காரு. அப்புறம் அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்க்குன்னு ஒரு லிஃப்டை தனியாக வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரொம்பவே பார்த்து தான் இந்த ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு வீட்டில் உள்ள எல்லா ஒர்க்கர்ஸுக்குமே நைட்டு அங்கேயே தங்கிக்கலான்னு ஒர்க்கர்ஸ்க்குன்னு தனியாக ரூம்ஸ் இருக்கான். இந்த வீட்டில் நம்ம வேலைக்கு சேரணும்னா ஐடிலேருந்து இன்டர்வியூ பாஸ் பண்ணணும். அப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க டெய்லி பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.